இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு சில நடிகைகளை மக்கள் இன்னைக்கும் மறக்காம இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஹீரோயின் தான் வசுந்தரா தாஸ். தமிழ்ல 2000 ஆண்டு கமல் நடிச்ச ஹேராம் படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க. முதல் படமே பெரிய வெற்றியை கொடுக்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அதிகமா குவிஞ்சிருந்தது. ஆனா திடீரென அதிகம் ஹிந்தியில கவனம் செலுத்தின இவங்க சில ஆண்டுகள் கழிச்சு அஜித்தோட சிட்டிசன் படம் மூலமா தமிழ் பக்கம் வந்திருந்தாங்க. வசுந்தரா தமிழை தாண்டி ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொழிகள்லயும் நடிச்சிருந்தாங்க. நடிகையா மட்டும் இல்லாம பாடகியா முதல்வன் படத்துல ஷக்கலக்க பேபி, ரிதம் படத்துல ஐயோ பத்திக்கிச்சு, சிட்டிசன் படத்துல பூக்காரா போன்ற பல பாடல்களை பாடியிருக்காங்க. 2007 ஆண்டுக்கு அப்புறம் எந்த மொழியிலையும் நடிக்காம சினிமாவில் இருந்து காணாம போன வசுந்தராவோட லேட்டஸ்ட் குடும்ப புகைப்படம் ஒன்று இப்போ சமூக வலைதளங்கள்ல வலம் வந்துட்டு இருக்கு. அதுல அவங்க ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு குண்டா காணப்படுறாங்க. இதோ அவங்க தன்னோட கணவர் மற்றும் மகன் கூட எடுத்த போட்டோ. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.